வல்லமை உள்ளதப்பா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க? உங்க நாமம் வல்லமை உள்ளதப்பா, உங்க நாமம் மகத்துவம் உள்ளதப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை புகழ்ச்சிப்படுத்த இடத்துல வல்லப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தப்படியா நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் அல்லப்பா, நீங்க மகிமைப்பட போறீங்க. கைகளை தட்டி சொல்லலாமா? நான் அல்ல, என் தேவன் என்னை கொண்டு மகிமைப்பட போறாரு. என் தேவன் எங்களை கொண்டு, என் தேவன் எங்களை கொண்டு மகிமைப்பட போறாரு. நன்றி பரிசுத்தாவியா. Jesus Lord. மரணத்தில் ஆறுகளையும் அவாந்திர வெளியிலே அப்பா முற்றிகளை உண்டு பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரண நிலத்துல மரண போய் இருக்கிற உங்க குடும்பத்துல சத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹalleluya. Jesus Lord. கைகளை தட்டி விசுவாசிக்கிறீங்க. Yes Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. Hallelujah, hallelujah. உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம போயிட்டு இருக்கோம். ஒண்ணு உண்டு, நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல சாலையில போகும்போது எல்லாரும் பைக்ல போறவங்க யோசிச்சுட்டு போவாங்க. பஸ்ல டிரைவர்ஸ் இருந்தா அதுல இருக்கிற பாசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு போவாங்க. இந்த இடத்துல போய் நான் இறங்க போறேன், இந்த வேலை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த ரோட்ல போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு போயிட்டு இருப்பாங்க. நோக்கம் இல்லாம யாராவது போவாங்களா? இல்ல, அப்படிதானே? எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு ரோட்லயோ பஸ்லயோ இல்ல நம்ம போகும்போது ஒரு நோக்கத்தோடு நம்ம போறோம். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்னதாக இருக்க வேண்டும்? நித்திய ஜீவனுக்குள்ள இந்த உலகத்துல வாழும் பொழுது தடைபடாத ஒரு ஜீவமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்பா. இந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் ராஜா. ஒரு நித்திய ஜீவனாக ஹalleluya, ஹalleluya. என் பேச்சு, என் மூச்சு, என் செயல், என் நட, என் உண கர்த்தருக்காக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இப்படி சமூகத்தில் நிற்கிறப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள்ள வருவதற்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள்ள உங்களுடைய வருகையில என்னை நடத்திக் கொள்ளும்படியா, உங்களுடைய வருகையில என்னை ஆயத்தப்படுத்தும்படியா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவர் பரிசுத்தர். ஏன் சொன்னா நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஹalleluya. நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். Praise God. Hallelujah. Yes Jesus. உங்க அன்புக்காக நன்றி அப்பா, உங்க அன்புக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த தயவுக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனை சொல்ல முடியும்? உங்க கிருபை இருக்கிறதுனால நீங்க என் பிள்ளை, என் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. உங்க கிருபை இருக்கிறதுனால என் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ
கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே உங்க கிருபை வேணாம்ப்பா. உங்க கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே என்னால வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை வேணாம்ப்பா. இன்னும் அளவுக்கு அதிகமா உங்க கிருபையை அனுதினம் பெற்றுக்கொள்ள அப்பா, உங்க கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஏதோ மாறும் ஏதோ போறோம் அல்ல, உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை அப்பா, உங்க கிருபை என் மேல உச்சப்படட்டப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க